சிவகங்கை அருகே கருங்குளம் கிராமத்தில் வறட்சி என்று ஒதுக்கப்பட்ட 300 ஏக்கர் நிலத்தை மாந்தோப்பாக மாற்றியிருக்கிறார் விவசாயி முருகேசன். 10,000 மாமரங்களில் 300 டன் மாம்பழங்களை அறுவடை செய்து வெளிநாடுகளுக்கும் அவர் ஏற்றுமதி செய்து வருகிறார். நமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் வீடு நடத்திய நேர்காணலில் அல்போன்சா மா விவசாயி பற்றி ஆச்சரியமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி முருகேசன். வறட்சியான சிவகங்கை மாவட்டத்தில் சாதனை படைத்த ஒரு விவசாயி கருங்குளம் சேர்ந்த திரு முருகேசன் அவர்களிடையே இருக்கிறார். அவர் என்ன சாதனை படைத்தார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்கள் வறட்சியான சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மாம்பழத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டு இப்போ பெரிய லெவலில் சாதனை படைச்சிருக்கீங்க. அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இது ஒரு வறண்ட மாவட்டம். இது வறண்ட மாவட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்கள்லாம் விவசாயத்தை விட்டு கூலிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. 1971 பாப்பாநாடு ஒரத்தநாட்டில் இருக்கும்போது நம்ம மக்கள்லாம் ஆடு மாடு மாதிரி ரோடுகளில் படுத்து கிடந்து வாழ்வாதாரத்துக்கும் பசிக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு இந்த நெடுங்குளம் கிராமம் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ளவெல்லாம் எங்களை வந்து கேட்டாங்க. அப்போ இது பூரா கம்ப்ளீட்டாக உசிலங்காடாக இருந்துச்சு. நம்ம பழைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு விவசாயத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேணும் என்பதற்காகவும், விவசாய மக்களுக்கு விவசாய வேலைகள் கொடுத்து அவங்க நிரந்தர வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அப்போலாம் ஜேசிபி பொக்லின் இதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் விட்டு இந்த உசிலங்காடு பூரா அழித்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த அல்போன்சோ மேங்கோ போடணுங்கிறது அல்போன்சோ மேங்கோ இல்லை மாம்பழம்னே எனக்கு தெரியும். அப்போ அல்போன்சோ மேங்கோ இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்போவும் சொல்லுவாங்க அல்போன்சோ மேங்கோ தான் கிங் ஆஃப் ஃப்ரூட்டு. ஆனால் நம்ம மொத்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இது வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை போய் நான் இங்கே அவர்கிட்ட சொன்னேன். யார்கிட்ட? எம்எல்ஏ பொள்ளாச்சி எம்எல்ஏட்ட சொன்னேன். அவர் சொன்னார், அவங்க இருக்கிறாங்க ஏசி ரூமில் இருந்துவிட்டு இது வராதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இது வரும், நீங்கள் போடுங்க, நீ ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயி, போடுங்க அப்படின்னாரு. அவர் அங்கேருந்து லேபர்ஸ் எல்லாம் இங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. இங்கே வேட்டக்காரம்பூர்லேருந்து லேபர்ஸ் அனுப்பிவிட்டு ஒரு இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அனுப்பிவிட்டு இது அருமையாக வரும் செம்மண்ணு போடுங்க அப்படின்னாங்க. நஷ்டம் வந்துட்டு போகுது, இது ஒரு சாதனையாக இருக்கட்டும் செய்ய சொன்னார். நான் செஞ்சேன். அது செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது அற்புதமான மாம்பழம் காய்ச்சிச்சு தங்க கலரில். வைஸ் சான்சலர் ராமசாமி என்ன சொல்லுவார், இதை போய் ரிசர்ச் பண்ணுங்க, எப்படி இது வந்துச்சு, வராது நம்ம கெஜெட்டில் வெளியிட்டிருக்கோம், எப்படி வந்துச்சுன்னு பாருங்கன்னாங்க. அப்போ டாக்டர் பார்த்திபன் இங்கே வந்தார். வந்து பார்த்துட்டு இது கடவுள் கொடுத்த வரம், இது உங்களுக்கு வந்திருக்கு, ஆச்சரியமாக இருக்குது, தங்கம் காய்க்கிற மரத்தை உருவாக்கியிருக்கீன்னு சொன்னார். அதே மாதிரி பதிவு பண்ணார். அப்புறம் தான் கெஜெட்டில் இருந்து அல்போன்சா மேங்கோ வரும்னு இதை வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற பரவலாச்சு. மாமரத்தை சேர்ந்து அது கிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்போன்சா மரத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ எவ்வளோ ஏக்கர் மரங்களில் எத்தனை மரங்கள் ஈடுபட்டு வச்சுருக்கீங்க? இப்போ இது மரம் அல்போன்சா மேங்கோ தான் உலக இதில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அல்போன்சா மேங்கோ தான் நம்பர் 1 கிங் ஆஃப் ஃப்ரூட். அதுக்கு தான் நல்ல மார்க்கெட் இருக்குது. இது வேர்ல்டு லெவல் இன்றைக்கி அல்போன்சா மேங்கோ இருக்கனால இது கிங் ஆஃப் ஃப்ரூட்டுங்கிறனால தான் இது ஏற்றுமதி பண்ண முடியுது. வந்து என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது மாதிரி எனக்கு வந்து ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் ரத்னகிரி அல்போன்சா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்னகிரி, தோஹாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகங்கை மாங்கோ தான் நம்பர் 1ன்னு சயின்டிஸ்ட் மாநாட்டில் ப்ரூவ் பண்ணேன். பெங்களூரில் ரிசர்ச் சென்டரில் இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய விவசாயிகள் அவ்வளோ பேர் இருந்து நம்மளுடைய மாம்பழம் தான் நம்பர் 1, சிவகங்கை சீமையில் விளையிறது தான் நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அவங்க வந்து கொங்கன் ரேஞ்ச் மாம்பழம்னு அவங்க வச்சாங்க. நான் ராணி வேலுநாச்சியாருடைய பூமியில் விளைஞ்ச மாம்பழம்னு நான் அதுக்கு பேர் வச்சேன். அதிகமான விலை கிடைக்கக்கூடிய இந்த அல்போன்சா மாம்பழம், அப்போ நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்குதா? இப்போ வந்து கடந்த ஆண்டு சுத்தமாகவே காய்க்கலை. அப்போ காய்க்கலைங்களா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கோடிக்கணக்கான ரூபா எனக்கு செலவாகுது. இதில் என்ன வருமானம் வருதோ, வருமானம் வர்றதில் முக்கால்வாசி இதில் செலவு பண்ணணும். அவ்வளோ செலவு பண்ணால் தான் இது மிச்சம் கிடைக்கும். இந்த வருஷமே 600 டனுக்கு மேலே எனக்கு கிடைக்கணும். 500, 600, 700 டன் எனக்கு கிடைக்கணும். இந்த வருஷம் பாருங்கள், மரங்கள்லாம் முக்கால்வாசி மரம் காய்க்கலை, கால்வாசி தான் காய்ச்சிருக்கு. அப்புறம் 100, 150 டன் தான் எனக்கு இன்றைக்கி வருஷம் கிடைக்கிது. போன வருஷம் ஒரு 10 டன் கூட கிடைக்கல. அந்த மாதிரி காலகட்டம்லாம் என்னுடைய பொருளாதார நசிவு ஏற்படுது. அதுக்கு தான் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது மாதிரி இழப்பு வரும்போது பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 3 இயர்ஸாகவே 3 or 4 இயர்ஸாகவே இது ஈல்டு சரியில்லை. அதுக்கு முன்னாடிலாம் நல்ல லாபம் கிடச்சி, அபரிமிதமான லாபம் கிடச்சி. இப்போ இது மாதிரி இந்த பாருங்கள், இந்த மரங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் காய்க்கலை. இது காய்ச்சிருக்கு, இது காய்க்கலை. எல்லாம் ஒரே கிளைமேட் தானே. அப்படிங்கிற அந்த மாதிரி சிரமமான நேரங்களில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் கை கொடுத்தால் மட்டும்தான் விவசாயம் நிலைக்கும்.
இல்லை ஏன் நீங்கள் இந்த மாமரத்தில் எது மாதிரி இடர்பாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது, அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன இடர்பாடுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலநிலை மாற்றம் தான் காரணம், முக்கியமான காரணம். சில நேரங்களில் மழையே இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படுது. வறட்சியை தாங்கி வர்றது தான் தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதை செஞ்சாங்கன்னா விவசாயி பாதுகாக்கப்படுவாங்க. இல்லை விவசாயத்திலேருந்து எல்லாம் அழிவு ஏற்படும். அப்புறம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான் விவசாயத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு தான் விற்க முடியும். வறட்சியான இந்த மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் அமைத்து தண்ணீர் சொட்டு நீர் பாசனம் மூலமாக ஈடுபடுத்தி மரங்களை வளர்த்துருக்கிறாரு. கூட்டு பண்ணையோட செயல்படுத்தணும், விவசாயிகளும் வியாபாரிகளாக களமிறங்கணும் அப்படிங்கிறது இவருடைய கோரிக்கையாக இருக்குது. அரசு மா விவசாயிகளுக்கும் விளைந்த விளைபொருள்களுக்கு விலையும் வைக்கணும் அப்படிங்கிறது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் செயலுக்காக சிவகங்கையிலிருந்து பாஸ்கரவேலு.